नमो धम्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् सर्वागमानामाचारः प्रथमं परिकल्पते आचारप्रभवो धर्मो धर्मस्य प्रभुरच्युतः எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேதம்ங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி சொல்லணும், அதில் எத்தனைண்டு நம்ம மெட்டிகுலஸாக இருக்கணும், டிலிஜெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப நிஷ்கர்ஷையாக இருக்கணுங்கிறத பேசினோம். அதை விட ரொம்ப பிரதானமான ஒரு ஆஸ்பெக்ட் ரெண்டாவது சொன்னது ஆச்சாரம்ங்கிறது. அதானது இந்த எல்லா நியமங்களோடையும் சொன்ன சப்த ராசி இருக்கே, இந்த சப்தம், இந்த டெக்ஸ்ட், அதை மெஷின் சொன்னால் அது வேதமாகாது. அது எப்படியாப்பட்டவன் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் தான் வேதமாகும். எப்படியாப்பட்டவன் சொன்னால் ஆச்சார சம்பன்னனாக இருக்கப்பட்டவன், அவனோட நடைமுறை ஆச்சார சம்பன்னமாக இருக்கணும். அவன் சொன்னால் தான் வேதமாகும். அது எவனுக்கு சொல்லலாமோ எவன் எப்போ சொல்லலாமோ அதெல்லாம் நியமங்கள் இருக்குது, ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. அந்த நியமங்களோட இந்த ஆச்சார சம்பன்னனான ஒருத்தன் அடக்கத்தோட, முன்னால் சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காளோ பெரியவா, அப்படியே அதன் கூட்டத்திலேயே சொல்கிறதுக்கு எனக்கு முடியணுமே என்கிற ஒரு ஆர்வத்தோட, ஸ்ரத்தையோட, பயத்தோட, அடக்கத்தோட சொன்னால் வேதமாகும். அது அப்போ த மோஸ்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இஸ் ஆச்சார. பாருங்கோ, ஆச்சார பிரபவோ தர்ம. வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? தர்மத்தை சொல்லிருக்கு. தர்மம்னா என்னது? எதை பண்ணினா, எப்படி வாழ்ந்தா சராச்சரங்களுக்கெல்லாம் இருக்கிற சௌக்கியத்தில் அணு மாத்திரம் கூட குறைவு வராதோ, எப்படி வாழ்ந்தா எல்லாருக்கும் சௌக்கியம் கிடைக்குமோ, எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்குமோ, அதைத்தான் தர்மம் சொல்கிறா. அதை ரெண்டு விதத்தில் சொல்லி வச்சிருக்கா. பிரவருத்தி தர்மம்னு நிவൃத்தி தர்மம்னு. பிரவருத்தி தர்மத்தில் தான் இந்த வேதம், ஆச்சாரம், கர்மாக்கள், வைதிக கர்மாக்கள் எல்லாம் வருது. இந்த பிரவருத்தி தர்மா நிவൃத்தி தர்மம், பிரவருத்தி தர்மம் ரெண்டு வேற வேற கிடையாது. நிவൃத்தி தர்மத்துக்காக பிரவருத்தி தர்மத்தை பண்ணணும். நிவൃத்தி தர்மம்னா என்னது? எல்லாத்தையும் விட்டு விட்டு, இந்த நடைமுறையை, இந்த வேதத்தை எல்லாத்தையும் விட்டு அந்த பரமசத்தியத்தை தெரிஞ்சுக்கிண்டு அப்படியே நிற்கிறது, அப்படியே இருக்கிறது. அதுதான் நிவൃத்தி தர்மம். எல்லாத்துலேருந்தும் விட்ரா பண்ணுறது. ஆனால் சும்மா விட்ரா பண்ண முடியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு சொல்லி விட்ரா பண்ண முடியாது. விட்ரா பண்ணால் அழகாக இருக்காது, அந்த வழி சரியாக இருக்காது. ஏன்னா அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், சட்டுன்னு அதுலேருந்து கீழே விழுந்து விடுவோம். அதனால அதுக்கு அழகாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த நடைமுறையில் போனால், எந்த வழியில் போனால் அது அழகாக இருக்குமோ அதை சொல்லி வச்சுருக்கா. அதுக்கு தான் பிரவருத்தி தர்மம்னு பேர். அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 4 சோர்ஸு சொல்லி வச்சிருக்கா. எப்படி தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனா, வேதோகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதி ஷீலேச்ச தத்விதாம் ஆச்சாரஸ்தைவ சாதுனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச்சா அப்படின்னு ஒரு ஸ்மிருதிகாரர் சொல்கிறார். இன்னொருத்தர் அதே மாதிரி சொல்கிறார், ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார ஸ்வஸ்யச்ச பிரியமாத்மனா அப்படின்னு. முன்னால சொன்னது மனு சொல்கிறார், ரெண்டாவது சொன்னது யாஜ்ஞவல்க்யர் சொல்கிறார். வேதம், ஸ்மிருதி, ஆச்சாரம்
இருக்கிற அந்தராத்மாவோட சந்தோஷம். இப்படி 4 சோர்ஸு சொல்லி வச்சிருக்கா. வேதத்திலேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கலாம். வேதத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடியாத தர்மத்தை, வேதத்தோட அர்த்தத்தை அழகா ரொம்ப சிம்பிளா சொல்லி வச்ச ஸ்மிருதிகள்லேருந்து, தர்மசாஸ்திரங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியாத அடிப்படையான தர்மத்தை பெரியவாளோட நடைமுறையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், ஆச்சாரத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்த விடையும் பேசிக்கா உள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, அந்த ராகத்வேஷங்கள் இல்லாத சுத்தமான சைத்தன்யம் உள்ளேந்து அந்த மனசாட்சி இருக்கே, கன்சைன்ஸ் இருக்கே, அது சொல்லிட்டு இருக்குமே, அது சொல்லித்தரும் தர்மத்தை. அப்படி 4 சோர்ஸ் ஜன்னத்தில் இந்த ஆச்சாரங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால்தான் ஆச்சார பிரபவோ தர்ம, தர்மம் அது எதுலேருந்து உண்டாகிறது கேட்டதானாக்கா ஆச்சாரத்திலேருந்து தான் தர்மம் உண்டாகிறது. ஆச்சாரம்தான் பேஸு, ஆச்சாரம்தான் ஒரிஜினேட்டிங் சென்டர் அப்படின்னு ஆச்சார பிரபவோ தர்ம. இன்னும் நிறைய சொல்லி வச்சிருக்கு. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக, யதாவிதி சொன்ன மாதிரி அழகா டெக்ஸ்ட்டை சொன்னதுனால அந்த வேதம் ஆச்சாரம் இல்லாதவனை காப்பாற்றாது, ஆச்சாரம்தான் பிரதானம் அப்படின்னு நிறைய விதத்தில் சொல்லி வச்சிருக்கா. ஏன், எதுக்கு இந்த ஆச்சாரம், ஆச்சாரம்னா என்னது? ஆச்சாரமும் இந்த கர்மா பண்ணிட்டு இருக்கோமோ வேத விகிதமான இல்லாட்டா ஸ்மிருதியும் சொன்ன ஸ்ரௌத்தவும் ஸ்மார்த்தவுமான கர்மாக்கள், ஆச்சாரம் எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக நமக்கு பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காளோ அப்படியே இருக்கிறது. ஏதோ எந்த வழியில் போயின்னு இருந்தாலோ, எந்த நடைமுறையை கடைபிடிச்சுட்டு இருந்தாலோ பெரியவா அப்படியே போயின்னு இருக்கிறது. இதை பண்ணினதுனால என்ன பிரயோஜனம்? நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த பரமசத்தியம் எல்லாங்கே நிறைஞ்சிருக்கோ நமக்குள்ளே அதுதான் இருக்குன்னு அடக்கமாக இருந்து அது தெரிஞ்சுட்டு சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கிறது. சௌக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி முடியுமோ அப்படி இருந்துக்கிறது. அதுக்கு வேதம் இல்லை, அதுக்கு ஆச்சாரம் இல்லை, அதுக்கு வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதிகள் ஆச்சாரம் இல்லை. அதுக்கு கேட்டால் ரொம்ப சுலபமான வழி அது. இந்த ஆச்சாரத்தோடு மார்க்கம் சொல்கிறது ரொம்ப சுலபமானது. அதானது கடைசியில் நம்மளை எங்கே போக போகிறோம்? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நம்ம முன்னால் சொன்ன மாதிரி பரமசத்தியத்தை தெரிஞ்சுண்டு ஆனந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு நமக்குள்ளேயும் ஆனந்தம் இருக்குது, வெளியிலேயும் ஆனந்தம் இருக்குதுன்னு அந்த ஆனந்த ஸ்வரூபத்துக்கு ஒரு விதத்திலையும் அதில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதக்கு அது இருக்கிற மாதிரி சுகமாக இருக்கிறது, சுகமாக இருக்க விடுறது, சுகமாக இருக்கிறது. இதுதான் ஆத்தியந்திகமான பிரயோஜனம். பாருங்கோ, இவர் என்ன சொன்னார்? யாஜ்ஞவல்க்யர் 4 சோர்ஸு சொன்னார் தர்மத்துக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இஜ்ஜி ஆச்சார தம அஹிம்சா தான ஸ்வாத்தியாய கர்மணாம் அயம் து பரமோ தர்ம யத் யோகேன ஆத்மதர்சனம். இது எல்லாம் எதுக்காக புறப்பட்டிருக்கு? இந்த இஜ்ஜியை, ஆச்சாரம், தமம், அஹிம்சாங்கிறதெல்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தர்மான்னு வச்சுக்கோங்களேன். தேவயஜனம், யாகத்தை பண்ணுறது, ஸ்ரௌதமான கர்மாக்களை பண்ணுறது, ஆச்சாரத்தோட இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? ஆத்தியந்திகமாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அதுக்கு இதெல்லாம் பண்ணுவானே, சந்தோஷமாக இருந்தால் பொறுமை இப்போவேன்னு சொன்னால் அப்படி இல்லை. நம்ம ரொம்ப காமாக சாந்தமாக மனசை கொஞ்சமாக அடக்கி வச்சுண்டு பார்த்தோமானா ஒரு சிம்பிளான காரியம், ஒரு லலிதமான சத்தியம் தெரியும். நிறைய பிராணிகள், ஜீவிகள் நமக்கு சுத்தமுத்தம் இருக்கு. அநேகமாக எல்லா பிராணிகளும் சந்தோஷமாக தான் இருக்கு, எப்போதும் சந்தோஷமாக தான் இருக்கு.
எப்படி அதுவாள்லாம் சந்தோஷமாக, பிராணிகள்லாம் சந்தோஷமாக இருக்காளோ அது மாதிரி மனுஷனுக்கு இருக்க முடியறதில்லை. மனுஷன் பலப்பவும் சந்தோஷத்தை கோட்டை விட்டு விடுறான். அது என்னத்தினால பார்த்தா, மனுஷனுக்கு இதர ஜீவிகளை விட கொஞ்சம் விவேகம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு என்று அவன் நினைச்சுக்கிறான். இருக்கு. ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுறது, அது அங்கே எங்கே ஓடின்னு இருக்கு. அவனோட சுரூபத்திலேருந்து அவன்லேருந்து அவன் எங்கே இருக்கானோ அந்த அவன் எந்த பிரபஞ்சத்தோட பாகமோ அதை மறந்து விட்டு அவன் என்னவோ ஒரு செப்பரேட் என்டிட்டியாக, ஒரு இண்டிவிஜுவலாக நினச்சிக்கிண்டு அவனால் பலதும் பண்ண முடியும்னு நினச்சிக்கிண்டு ஆசைப்பட்டுண்டு, கோபப்பட்டுண்டு, தாபப்பட்டுண்டு, பயந்துண்டு அங்கே இங்கே ஓடி அலையறான். சந்தோஷம் கிடைக்கிறதும் இல்லை. ஆனால் மற்ற ஜீவிகள்லாம் இப்படி ரொம்ப ஆசைப்பட்டுண்டு அலைஞ்சு நடக்கிறதில்லை. ஆகாரம் வேணும், மைதுனம் வேணும். மைதுனம் அது பிரகிருதி தர்மம். அது பிரத்யுத்பாதனம் வேணும், ரீப்ரொடக்ஷன் வேணும், தூங்கணும். இதெல்லாம் தான் அதுகளுக்கு தெரியும். அது பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கு. தே கீப் தெம்செல்ஸ் ஆல்வேஸ் இன் டியூன் வித் நேச்சர், இன் டியூன் வித் த ஹார்மனி, காஸ்மிக் ஹார்மனி. நமக்கு இது தெரியறதில்லை. இது தெரியறதுக்கு மனசை அடக்கினா போரும். மனசை அடக்கிறதுங்கிறது சுலபமாக நடக்காது. சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறாரே. அது ரொம்ப ஓடிண்டே இருக்கு, சஞ்சலமாக இருக்கு, ரொம்ப இழுத்துண்டு போகிறது, ரொம்ப பலவத்தாக இருக்கு. பலவான் இந்திரிய கிராமஹ வித்வாம்சமப்பி கர்ஷதி. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோடலாம் கண்ட்ரோல் அங்கே இருக்கு. மைண்டு தான், மனசு தான், அந்தரிந்திரியம். அது என்ன பண்ணுறது, விஷயம் தெரிஞ்சவனை கூட இழுத்துண்டு போயிடுறது. அங்கங்கே ஆசையில் அதை பாரு இதை பாரு, அது சந்தோஷமாக இருக்குமே, அங்கே போனால் அதை எடுத்தா அதை அனுபவித்தா சந்தோஷமாக இருக்குமே, இப்போ இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதை களைஞ்சு விடு, அதை அடைஞ்சுக்கோ, இதை விட்டு விடு, அதை அடைஞ்சுக்கோ சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ அங்குமிங்கும் ஓடி என்ன ஆறுது, நம்ம சுரூபத்தை மறந்து நம்மளை மறந்து அங்குமிங்கும் ஓட ஆரம்பிச்சு விட்றோம். நம்மளால் முடியுங்கிற வரை நமக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் புத்திக்கு சக்தி இருக்குது, மனசுக்கு சக்தி இருக்குது, இந்திரியங்களுக்கு சக்தி இருக்குது. இதர ஜீவிகளை விட நமக்கு சில 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 விஷயங்கள்லாம் சக்தி ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளால் பண்ண முடியும்னு. அப்போ நான் ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல், என்னால் பண்ண முடியும்னு நினச்சிட்டு ஆசைப்பட்டு ஓடி அலைஞ்சு கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்துலேருந்து சௌக்கியமாக மனசை ஈஸியாக அடக்கிறதுக்கு அடங்க வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான வழி ஆச்சாரம் சொல்கிறது. கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கிறது, அந்தந்த சமயத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறது, ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கிறது. பிளைண்ட் பிலீஃப்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கை எப்போவுமே எங்கேஜாக வச்சுருந்தா போதும். அப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குது. சிலவாள்லாம் அப்படி நடந்து காட்டியிருக்கா. நெச்சூர்லேயே ஒரு மகான் இருந்தார். பாரத்வாஜ கோத்திரத்தில் வெங்கட்ராம கணபாடிகள்னு இருந்தார். அவரோட பையன் சமீப காலத்தில் அவர் சமாதி ஆனார். அப்படின்னா அவர் கடைசி காலத்தில் சன்னியாசி மாதிரி ஜீவிச்சுட்டு இருந்தார். லக்ஷ்மணன்னு பேர் அவருக்கு. அவர் நிறைய காலம் தனியாக நச்சூரில் அவர் கிரகஸ்தாசிரமி தான் இருந்தால் கூட ஏகாக்கியாக நச்சூரில் இருந்துட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்த ஒரு சிம்பிள் ஃபிலாசபி ரொம்ப அழகாக. அவரை மாத்திரமல்ல நிறைய பேர் சொல்லியிருக்கா. நச்சூரானத்தினால் அந்த விஷயத்த கூட சொன்னேன், அவ்வளோதான். அதானது மனசை அடக்கிறதுக்கு சரீரத்தை எப்போவுமே எங்கேஜராக வச்சுக்கோ. இது லௌகிகமாக சொன்னேன். கொஞ்சம் கூட சாஸ்திரியமாக சொன்னால், இந்த சந்தியா வேளைகளில் அந்தந்த சமயத்தில் நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற இந்த பயாலாஜிக்கல் கிளாக் இருக்கே, அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை அனுசரித்து இன் கன்ஃபார்மிட்டி வித் தேட்
நம்ம சிலதெல்லாம் பண்ணி அந்தந்த சமயத்தில் மனசை எங்கெல்லாம் க்ஷோபமடைகிறதோ அங்கெல்லாம் நிறுத்தி வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான வழியை சொல்லி வச்சுருக்கா. எப்போவுமே ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணால், நம்ம கல்ச்சர் பண்ணி நம்ம டெவலப் பண்ணினா அதுக்கப்புறம் நமக்கு நல்ல வழியில் கொண்டு விடும். ஹேபிட்ஸ் நமக்கு லௌகிகமான தெரிஞ்ச விஷயம். இது ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருக்க. இந்தந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம அடக்கமாக இருக்கிறதுக்கு ஆச்சாரம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது, ரொம்ப கண்டியூசிவாக இருக்குது மனசை அடக்கிறதுக்கு. நம்ம நிறைய கேட்டிருப்போம் சாஸ்திரங்கள்ல எல்லாம், இந்த பிரபாஷணங்கள்லையோ எல்லாம் கேட்டிருக்கலாம். என்னது? சித்தஸ்ய சுத்தயே கர்மா. ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணினா என்ன வரும்? மனசு நிர்மலமாகும். இந்த மனசு நிர்மலமான அதுக்கப்புறம் நிவர்த்தி தர்மத்தை நம்ம ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே புகுந்து போகிறதுக்கும் ஆத்மஞானத்தை அடையிறதுக்கும் முடியும். இது கர்மாவை பண்ணி வேத விகிதமான சாஸ்திர விகிதமான ஸ்ரௌதமான ஸ்மார்த்தமான கர்மாவை பண்ணி 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 அகர்மண்யத்தையில் போனோம். கர்மா நம்மளை விலகி போகும், அதுக்கு போனோம். இந்த ஆச்சாரங்கள்லாம் நம்மளை விலகி போகும், நம்மளா அதை விட்டு விடப்படாது, அது நம்மளை விட்டு போகும். அதுவரை அப்படி பண்ணிட்டு இருந்தால் சுலபமாக சௌக்கியமாக இருக்கலாம். இந்த ஆச்சாரம் இருக்கிறவன் அடக்கத்தோட வேதத்தை சொன்னால் அது சுகமாக இருக்கும். அவன் சுகமாக சொல்கிறான், அதை கேட்கறதுக்கு சுகமாக இருக்கும். அந்த அந்தரீட்சத்திலே கிராமே அஸ்மின்னநாதுரம் சொன்ன மாதிரி அவன் இருக்கிற இடத்துலையே சாந்தி வரும். இந்த ஆச்சாரங்கிற ஆஸ்பெக்ட் ரொம்ப 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 அடிப்படையாக இருக்குது. நம்மளதை இந்த காலத்தில் கடைபிடிக்க முடியறதில்லைன்னு நம்ம சொல்கிறோம். வாஸ்தவம். ஒரு காலத்தில் போக்கிய வஸ்துக்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நம்மளோட ஒரு எக்கானமி ரொம்ப சவுண்டாக இருக்கிற வீக்காக தான் இருந்தது. இந்தியாவோடு லோகத்திலேயே நிறைய இப்போ சௌகரியங்கள் ஜாஸ்தி ஆயாச்சு, எல்லார்ட்டையும் நிறைய பைசா இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் எல்லாம் நம்ம பிராமணாலெலாம் வைதிகால் கிராமங்களில் நிறைய பேர் இருந்தா. அவளெல்லாம் ஆச்சாரத்தை ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தா. ரொம்ப தாரித்திரியமாக இருக்கும், ஆச்சாரத்தை பிடிச்சிட்டு இருந்தா. டெக்ஸ்ட்டை மறந்தால் கூட வேத பாடசாலையிலேருந்து வேதத்தை சொல்லி அது நடுவில் மறந்து டெக்ஸ்ட்டாக ஒழுங்காக வச்சு காட்டா கூட ஆச்சாரம் இருந்தது. இப்போ பார்த்துதானா நிறைய பேர் வேதம் சொல்கிறவா இருக்கா, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் நன்னா சொல்லப்பட்டவா இருக்கா. ஆனால் இந்த ஆச்சாரத்தில் அவளுக்கு இருந்த ஸ்ரத்தை இருக்கான்னு கேட்டால் சந்தேகம்தான். இந்த ஆச்சாரம் இருந்து வேதம் இருந்தால் அது ரொம்ப வசதியாக இருக்கும். அதுதான் வேதமாகுமே தவிர இல்லாட்டா வேதமாகாது. அதை நிறைய விதத்தில் சாஸ்திரங்கள் நிறைய புராணங்கள் கதைகள்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. இப்போ பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்தில் தேவகியோட கர்ப்பத்துக்குள்ள பகவான் புகுந்துன்னு இருக்கார். அங்கே கிருஷ்ணாவதாரம் ஆக போகிறது. அந்த சமயத்தில் பூர்ண கர்ப்பமாக தேவகியும் வசுதேவரையும் கம்சன் ஜெயிலில் போட்டிருக்கார். அப்போது சுகபிரம்மரிஷி சொல்கிறார், அந்த மங்களமூர்த்தியான அனந்த கல்யாண ஸ்வரூபனான பகவான் கர்ப்பத்தில் இருந்தும் தேவகி சோபிக்கலை. சா தேவகி சர்வ ஜெகன் நிவாசபூதா நிதராம் நரேஜே. ரொம்ப சந்தோஷமாக சுகமாக ஆனந்தமாக சோபிக்கின்ற ஒரு சமயம். மங்களமூர்த்தியான பகவான் கர்ப்பத்தில் இருக்கான். அப்போ சோபன் வேண்டாமா, அழகாக இருக்கண்டாமா, அந்த காந்தி இருக்கண்டாமா, லக்ஷ்மி இருக்கண்டாமா, சந்தோஷம் இருக்கண்டாமா கேட்டால் எந்த சமயத்தில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுமோ அப்போ பார்த்து இவன் ஜெயிலில் போட்டிருக்கேன். ஜெயிலில் போட்டதுனால அந்த சோபை உள்ள சோபை இருக்குது, அது வெளியில் வந்துருக்கு. பூர்ணமாக வெளியில் அது வரதில்லை, பூர்ணமாக வெளியில் தெரியறதில்லை. பகவான் உள்ளே உட்காந்துருக்கார், இருந்தாலும் அந்த ஜெயிலில் போட்டிருக்கானேங்கிற ஒரு 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 மனசில் ஒரு சங்கடம்.
மனசில் ஒரு கேதம் அது இருக்குது. அதனால அவள் சோபிக்கலைங்கிறார். அதுக்கு ஒரு சிமிலி சொல்கிறார், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரஸ்வதி ஞானகலே யதா சதி. வித்யை எப்படி துஷ்டனோடு உள்ள ஒரு விக்கடா கிருவலாக இருக்கப்பட்ட ஒரு மனுஷன்ல வித்யை எப்படி உள்ள இருந்துட்டு கஷ்டப்படுவளோ அது மாதிரி இருந்தா தேவகி அப்படிங்கிறார். சரஸ்வதி ஞானகலே யதா சதி போஜேந்திரகேஹே அக்னிசிகேவருத்தா சரஸ்வதி ஞானகலே யதா சதி. அதுதான் நம்ம பெரியவாளுக்கு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி அக்ரஹாரங்கள்ல எல்லாம் நிறைய கடந்த ஒரு 10-200 வருஷங்களில் கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ மாத்திரமல்ல, ஹோல் இந்தியாவில் நிறைய பேர் இந்த வேதத்தை காப்பாற்றிட்டு வந்தால் அந்த வைதிகமான ஜீவனம், அந்த லலிதமான சிம்பிளான ஒரு அழகான ஜீவித மார்க்கம் இருக்கே, ஜீவனம் இருக்கே, ஒரு நடைமுறை இருக்கே, அப்படி வாழ்ந்துட்டு வந்தால் வேதத்தை காப்பாற்றின்னு இருந்தா. அவளால் இந்த தாரித்திரத்தினாலேயும் பலவிதமான துரிதங்கள்னாலேயும் வேதத்தை டெக்ஸ்ட்டை காப்பாற்ற முடியாட்டாலும் ஆச்சாரத்தை ரொம்ப ஹடமாக காப்பாற்றின்னு இருந்தா. அதனால் அவளுக்கு பார்த்தாலே மூஞ்சியிலே ஒரு ஸ்ரீ இருந்தது. அவள் அந்த டெக்ஸ்ட்டை காப்பாற்றா கூட இருக்கிற டெக்ஸ்ட் ரொம்ப அழகாக இருந்துட்டு இருந்தது. அதைத்தான் ஸ்ரீ சொல்கிறான், அதைத்தான் அழகுன்னு சொல்கிறான், அதைத்தான் ஐஸ்வர்யம்னு சொல்கிறான், அதைத்தான் ஆனந்தம்னு சொல்கிறா. சுகமாக சந்தோஷமாக இருக்கிறது. இது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஆச்சாரங்களையும் கர்மாக்களையும் சொல்லி வச்சுருக்கா. கர்மாக்களை பண்ணுற போது கர்மாக்கள் அதில் இருக்கிற பலத்துக்காக அதை பண்ணாதுக்கே பகவதானில் அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம பண்ணினோமானாக்கால் நிகமாவபனம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ருதி கீதையில் சொல்கிறது. நிகமாவபனம் அங்கிரிம் அபவம், பகவானோட பாதாரவிந்தம் நிகமாவபனமாக இருக்குதுன்னு. வைதிக கர்மாக்கள் எல்லாம் அந்த பகவானோட பாதாரவிந்தமான பூமியில் போய் விதைச்சுதானா அது திருப்பி முளைச்சி வராதான். அதானது திருப்பியும் கர்மபலம் நம்மளை திருப்பியும் இந்த ஜனன மரண சக்கரத்தில் மாட்டி விடாது அப்படின்னு. அது சந்தோஷம், அந்த சந்தோஷம்தான். அதுக்கு ஆதாரம் ரொம்ப நம்ம நினைக்கிறது ரொம்ப கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டம்னு. ஆனால் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அது ஹேபிட் பண்ணினா அது நம்மளோட பாகமாக இன்பில்ட்டாக அந்த ஆச்சாரங்கள் நமக்குள்ளே வந்து விட்டோம்னாக்கா ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக மனசடங்கும். அதாவது சமயங்களில் அந்தந்த கர்மாவை பண்ணிட்டு போனால் மனசு ஈஸியாக அடங்கும். ஈஸியாக அடங்குற போது இந்த டெக்ஸ்ட்டு அழகாக சோபிக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான காரியம், ஆனால் ரொம்ப பிரதானமான காரியம். நம்மளோட ஆச்சாரத்தை கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லது, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. ஆச்சாரம் என்கிற ஆஸ்பெக்டு வேதத்தோடு அது எசென்ஷியல் எலமெண்ட். ஆச்சாரம் இல்லாட்டா வேதமே இல்லை. அந்த டெக்ஸ்ட் மாத்திரமாக இருந்தால் ஆச்சாரஹீனமான அந்த டெக்ஸ்ட் சப்தராசி வேதமாகாதுங்கிறது நம்மளை எப்போவுமே ரொம்ப மனசில் ரொம்ப ஸ்ரத்தையாக வச்சுக்கணும். இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நான் நிறுத்திக்கிறேன். பூமன் காயேன வாசா முஹுரபி மனசா த்வத்பல பிரேரிதாத்மா யத்யத் குருவே சமஸ்தம் ததிஹ பரதரே த்வயி அசாவர்ப்பயாமி ஜாத்யாபி ஹஸ்வபாகஹ த்வயி நிஹித மனः கர்ம வாகிந்திரியார்த்த பிராணஹ விஸ்வம் புனீதே நதோ விமுகமனாஹ த்வத்பதாத் விப்ரபர்யஹ.